நந்தினியும் அவள் கணவர் சத்யாவும் தங்கள் கிராமத்தில் திருவிழாவிற்காக நூற்றுக்கணக்கான மண்பானைகளை வாரக்கணக்கில் உழைத்துச் செய்து சூளையில் சுடுவதற்கு தயாராக தென்னையில் அடுக்கி வைத்தனர். திடீரென்று இரவில் பலத்த இடியுடன் கூடிய மழை கொட்டத் தொடங்கியது. கணவனும் மனைவியும் விரைந்து ஓடி பானைகளை உள்ளே வைக்க முயன்றனர். ஆனால் கொஞ்சம் பானைகள் மட்டும் வீட்டுக்குள் வைத்தனர். மீதி பானைகளை எடுக்க முயற்சிப்பதற்குள் பெரும்பாலான பானைகள் மழையில் ஊறி சேரும் சகதியுமாக மாறி கண்ணீருடன் சோர்ந்து போன கணவனிடம், கவலைப்படாதீங்க, நம் உழைக்கும் திறமையை மழை அழிக்கவில்லை. உடைந்த பானைகளைப் பற்றி யோசிக்காமல் நாம் இன்னும் உறுதியாகவும் வேகமாகவும் மீண்டும் செய்வோம் என்று ஊக்கம் கொடுத்தாள். அவர்களின் விடாமுயற்சியால் அவர்கள் மீதமிருந்த மற்றும் புதிதாகச் செய்த பானைகளை திருவிழாவில் வெற்று மழையால் ஏற்பட்ட இழப்பை தாண்டி தங்கள் கடின உழைப்பால் வாழ்க்கையில் மீண்டும் எழுந்தனர்.